இஸ்லாம் கூறும் குடும்பவியலிலே பொருளாதார சுமை முழுவதும் ஆண்கள் மீதே சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அனைத்து செலவுகளுக்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆண்கள் நம்முடைய சமூக அமைப்பிலே திருமணத்தை ஒரு வியாபார பொருளாகவே மாற்றியிருக்கிறார்கள். திருமணம் செய்வதாக இருந்தால் அதனுடைய ஆரம்பத்தில் இருந்த ஆண்கள் பெண்களிடத்தில் வரதட்சணை என்கிற பெயர்ல, சீர்வரிசை என்ற பெயர்ல, அன்பளிப்புகள் என்ற பெயர்ல, விருந்துகள் என்ற பெயர்ல பலவிதமாக பெண் வீட்டாரை சுரண்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். திருமணத்திற்கு பிறகு கூட அதை தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட நாள் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த நாளுக்கு உள்ள சீர் எங்க என்று கேட்கக்கூடியது, ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதை காரணம் காட்டி திரும்பவும் பெண் வீட்டாரிடத்தில் அவர்கள் பொருளாதாரத்தை கேட்பது என்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப பெண்களுக்கு வேலைக்கு கூட நீங்க போக வேணாம், உங்களுடைய எல்லா செலவுகளுக்கும் ஆம்பளை பொறுப்பு என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக கணவனை கேட்காமல் கூட கணவனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ற உரிமை இருக்குது என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு ஆண்கள்கிட்ட கேட்க வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கத்தில் ஒரு ஆண் மகன் பெண் வீட்டார்ட்ட வரதட்சணை கேட்கிறது என்பது இது இஸ்லாம் சொல்ற அந்த குடும்ப அமைப்புக்கு முற்றிலும் மாற்றமானது. அப்ப திருமணம் எதுக்காக பெண்ணுக்கு நம்ம கொடுக்க சொல்றோம்? அல்ல, பெண்கள் பலவிதமான சிரமங்களை இல்லற வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள், அவர்கள் பலவீனர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் நல்லா என்ன செய்யறான், இதை நம்ம ஆண்கள் மீது எல்லாத்தையும் சுமத்தி இருக்கிறான். கல்யாணத்துக்கு பிறகு உள்ள பொருளாதாரத்தை சுமத்தின மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறோம் இல்லையா, அப்ப கூட அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்க சொல்றான்னு கேட்டா, வாத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிகழா, பெண்களுக்கு அவங்களுடைய மகரை நீங்க மனமு கொடுத்து விடுங்கள் இப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு கட்டளையும் போடுகிறான். ஆனா இன்றைக்கு சமூகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், ரொம்ப நம்ம முஸ்லிம் சமூகத்துல அதிகமா இருக்கிறது. இஸ்லாத்துல இருக்கவே கூடாது, வேற வேற மதங்கள்ல எல்லாம் வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதற்கு எந்த விதமான தெளிவான வழிகாட்டுதலும் சொல்லப்படவே இல்லை. பெண்களுக்கு மகர் கொடுக்கணும் என்பது போல எந்த ஒரு சட்டமும் வேற எந்த மதத்திலையுமே இல்லை. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு ரீசனபிளா வாங்குறாங்க. வாங்கினால் அநியாயமா வாங்கினா கூட என்ன செய்யறாங்க, ஒரு 10,000 20,000 அளவுல தான் என்ன இருக்குது, வேற வேற சமுதாயங்களுடைய வரதட்சணை இருக்கிறது. நம்ம சமுதாயத்துல நீங்க தான் பெண்ணு கொடுக்கணும் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்துல பெண்களை என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப தாறுமாறா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்ம சமூகத்தில் வரதட்சணை கொடுமை தாண்டவமாடுகிறது. அது போக வேற வேற சமுதாயத்தில் வரதட்சணை வாங்குறான்னு சொன்னா வாங்குறவனும் கொடுக்கிறவனும் பேசி அநியாயமா வாங்கி கொள்றார்கள். நம்ம சமுதாயத்தில் எப்படி வாங்கப்படுது, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஆசியோடவும் ஆதரவோடவும் அங்கீகாரத்தோடும் வாங்கப்படுகிறது. பள்ளிவாசல்ல வைத்து வாங்கப்படுகிறது, ஜமாத்து தலைவர்கள் உறுப்பினர்களை எல்லாம் சாட்சியாக வைத்து வாங்கப்படுகிறது, மார்க்க அறிஞர்களை எல்லாம் அதுக்கு துணைக்கு வைத்துக் கொண்டு அவரை பாத்தியாவது சொல்லி அவரையும் வைத்துக் கொண்டு அவரும் ஆதரிக்கிறார் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாங்கப்படுகிறது, பெரிய தொகை வாங்கப்படுகிறது. இப்படி எந்த சமுதாயத்திலும் இல்ல. எல்லாத்திலையும் முன்மாதிரி சமுதாயமா இருக்க வேண்டிய நம்ம எப்படி இருக்கிறோம் கேட்டா, அவங்க எல்லாம் கோயில்ல வச்சு வரதட்சணை வாங்கவே மாட்டாங்க, சர்ச்சில் வச்சுக்கிட்டு வரதட்சணை பேச்சுனா நடக்காது. அங்க உள்ள பாதிரியார் எல்லாம் உட்கார்ந்து வரதட்சணை வாங்கி கையில் எடுத்துலாம் கொடுக்க மாட்டாரு. அவங்க 2 வீட்டார் பேசி என்ன செய்வாங்க, அப்படி வாங்கிட்டு காது காது வச்ச மாதிரி வாங்கி கொள்வார்களே தவிர நம்ம எப்படி பண்றோம், இந்த அநியாயத்தை மார்க்கு முத்திரையை குத்தி அதை நியாயப்படுத்துகிறோம். பள்ளிவாசல்ல வச்சு வாங்கினா என்ன அர்த்தம், இது இஸ்லாத்துல உள்ளதுன்னு அர்த்தம். அதே எடுத்து பாத்தியா ஓதி செஞ்சாருன்னா என்ன சொல்ல வர்றீங்க, இது இஸ்லாத்துல உள்ளதுதான் காட்டுவதற்கு தானே அந்த பாத்தியா கொண்டாந்து வைக்கிறீங்க. அப்ப ஜமாத்து தலைவர்கள் எல்லாரும் கூடி நின்று கொண்டு இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தால் இது மார்க்கத்தில் ஒரு அம்சம், பெண்ணுக்கு தான் வாங்கணும், பெண்கள் வரதட்சணை கொடுத்துதான் ஆகணும் என்கிற அளவுக்கு கேவலமாக இருக்கிறது. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதற்கு பெரிய முதல் தடை இதுதான். இஸ்லாத்துல உள்ள ஏகத்துவ கொள்கை அவங்களுக்கு பிடித்திருக்கிறது. இஸ்லாத்துல வணக்க முறை இருக்குல்ல, இந்த மாதிரி எங்கேயுமே வணக்கம் இருக்காது. அவ்வளவு சுத்தமா அவ்வளவு டீசெண்டா ஒரு சின்சியாரிட்டியான ஒரு வணக்கம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்லாம் இருக்காது. இதெல்லாம் பார்க்கிறாங்க, உங்களுக்கு பிடித்திருக்கிறது, ஒழுக்கம் பிடித்திருக்கிறது, கடவுள் கொள்கை பிடித்திருக்கிறது, மூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறது பிடித்திருக்கிறது. அவங்களுக்கு பிடிக்காத ஒரே மேட்ரு என்ன, நம்ம இஸ்லாத்துக்கு போனோம்னு சொன்னா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது.
ஒரே பஞ்சாயத்து. இஸ்லாத்துக்கு வரவதற்கு ஏன் தயங்குறாங்க? இஸ்லாத்துல சேர்ந்த காஸ்ட்லியான மார்க்கமா இருக்கு, நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்கிறான். பிற சமுதாயத்து மக்கள் எப்படி கருத்து வச்சிருக்கிறான்னு கேட்டா, இஸ்லாம் நமக்கு முடியாது. நம்ம சமுதாயத்துலனா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவோம். நம்ம முஸ்லிமா மாறணும்னு சொன்னா 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க, நம்ம எங்க போறது? இந்த அளவுக்கு பயப்படுறான். இப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி முட்டுக்கட்டையா நிக்கிறது காரணமே, பல தலைவர்கள் இஸ்லாத்தின் பேசக்கூடிய தலைவர்கள் நமக்கு தெரியும். அவங்க நிறைய பேர் இஸ்லாத்துக்கு போங்கன்னு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வராமல் இருக்கிறார்கள். அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன் இப்படி சொல்றாங்க. அந்த மகளையும் கொண்டு வர ஒரு தயாரா இல்லை. ஏன்? உங்க சமுதாயத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத. அப்ப அடுத்தவர்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்தின் வரதட்சணையை பார்த்து இந்த சமூகத்தில் நம்ம ஒரு அங்கமா இருக்க முடியாது. இந்த கொள்கை கரெக்டா இருக்கிறது, இந்த சமுதாயம் சரியா இல்ல, இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கம் வகித்தோம் என்று சொன்னால் நமக்கு பாரதூரமான பாதிப்பு ஏற்படும் பயப்பட்டு இஸ்லாத்தில் வருவதற்கு தடை என்ன? இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களும் ஆண்களை பெற்றவர்களும் தாய்மார்கள் என்ன செய்யணும்? ஒரு காலத்திலையும் இந்த வரதட்சணையின் பக்கம் நம்ம தலை வைத்து படுக்க கூடாது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை மட்டுமா இது தடுக்குது? இன்னும் ஏராளமான தீமைகளை ஏற்படுத்துகிறது. என்ன தீமை? ஒரு பெண்ணுக்கு வந்து அவ வந்து 13-14 வயசுலயே இல்லற வாழ்க்கைக்கு தகுதியான நிலையை அடைந்து விடுகிறார். இருந்தாலும் ஒரு 18 வயசுல என்ன செய்யணும்? 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு 20 வயசுக்குள்ளையாவது அந்த கல்யாணம் நடந்துடணும். அப்பதான் அவங்களுக்கு இயற்கையாகவே நல்லது, ஆரோக்கியமானது, பல விஷயங்களுக்கு அது சிறந்தது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு வந்து பெண்களுடைய திருமணம் தள்ளி போவதற்கு எது காரணமா இருக்கிறது? இந்த பொருளாதாரம் தான் காரணமா இருக்கிறது. நிறைய மாப்பிள்ளை வந்து பார்ப்பாங்க, அவங்க கேட்கிற தொகை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? இன்னும் 2 வருஷம் போகட்டும், இன்னும் கம்மியான மாப்பிள்ளை வரட்டும், நம்மள்ட்ட கட்டுப்படி ஆகிற ரேட்டுக்கு எந்த மாப்பிள்ளை வர்றாரோ அவர் வாங்கிடுவோம். இப்படியே காத்து கொண்டிருந்தால் கட்டுப்படி ஆகிறதோட அதிகமா தான் வர்றான். அடுத்து வர்ற மாப்பிள்ளை இன்னொரு 2 லட்சம் ரூபாய் சேர்த்தான் கேட்கறான், இன்னொரு 10,000 ரூபாய் அதிகமா தான் கேட்கறான். அப்ப இந்த மாதிரியாக வர்ற காரணத்தினால பெண்களுடைய திருமணம் அளவுக்கு அதிகமா தள்ளி போகுது. ஒரு வயசுக்கு மேல காலம் எல்லாம் ரொம்ப கெட்டு கிடக்கிறது. பலவிதமான உணர்வுகள் வந்து தூண்டப்படக்கூடிய வகையில தொலைக்காட்சிகளா இருந்தாலும், பத்திரிகைகளா இருந்தாலும், புத்தகங்களா இருந்தாலும், சாதாரண ஒரு வானொலியை கேட்பதாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வகையில் இன்னைக்கு மாறிவிட்டது. இதுலயுமே நல்ல கருத்துக்கள்லாம் வருவதில்லை. மனிதன் அறிவுபூர்வமா சிந்திக்க செய்யறது, அவனை வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப லட்சத்துல ஒன்றுங்கிற கணக்கு கூட இல்ல. அவ்வளவு மோசமாக இருக்கிற ஒரு காலத்துல வந்து திருமணம் தள்ளி போறது நல்லதா? பல வருடங்களுக்கு அப்படி திருமணம் தள்ளி போனால் அந்த மாதிரியான திருமணம் தேவை என்கிற உணர்வுக்கு வரக்கூடிய அந்த பருவத்தில் உள்ளவர்கள் என்ன விளைவை சந்திப்பார்கள்? அப்ப ஒழுக்கக்கேடாக போவதற்கு தூண்டும். நம்ம தகப்பனுக்கு இந்த சமுதாயத்தில் வைத்து கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படி ஒரு பெண்ணு நினைப்பா. என்னப்பா, நம்ம அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா இந்த சமுதாயத்திலயா? இந்த சமுதாயத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு எங்க அப்பா எங்க போவாரு? அவர் சாப்பாடு கஷ்டப்படுறாரு, சும்மா சிரமப்படுறாரு, எனக்கே தெரியுது. ஒரு பெண்ணு யோசிப்பா இல்லையா? என் தகப்பனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு எனக்கு சோறு தான் போட முடியும், அதுக்கு மேல இவங்க கேட்கக்கூடிய நகைகளோ பொருளாதாரத்தையோ கொடுக்க இயலாதுன்னு தெரிகிறது. அப்ப என்ன ஆயிடுறா? ஒரு முடிவுக்கு வந்துடுறா, இந்த ஆள் வந்து ஒரு காலத்திலும் இவர் கல்யாணம் பண்ணி தர முடியாது, நம்மளை வந்து ஒண்ணு வேணாண்டு கல்யாணம் பண்றதுக்கு பண்ணிக்கொள்வதற்கு இந்த சமூகத்தில் ஆண்கள் தயாராக இல்ல. அப்ப எந்த சமூகத்தில் யார் கிடைச்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி எடுத்தேறி சில பேர் போறாங்களே, அப்ப மட்டும் ரொம்ப பேர் கோபம் வரும். யாருக்கு? இளைஞர்களுக்கு. எப்படி போகுது? அப்ப நீ வந்து போகக்கூடாதுங்கிற காரணத்தை உண்டாக்குனியா? அவர்கள் அந்த மாதிரி தப்பாக போகக்கூடாதுன்னு உனக்கு ஆசை இருக்குமே, ஆனால் அவங்களுக்கு நான் வரதட்சணை வாங்காம நீங்க பொருளாதாரம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிற ரெடிந்து ஒருத்தன் முன் வந்தானே, ஆனால் அந்த மாதிரி நிலைமை ஏற்படுமா? இப்படி அனைவரும் நம்ம முன் வந்தோம் என்று சொன்னால் பெண்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுமானா ஏற்படாது. அப்ப பெண்களுடைய திருமணம் தள்ளி போவதனால அவங்க இஸ்லாத்தை விட்டு ஓடி போய் கூட ஒரு துணையை தேடிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு வகையா இருக்கிறது. இந்த திருமணம் தள்ளி போற காரணத்தினால திருமணம்ங்கிற முறையில் நம்ம எதுக்கு இருக்கணும்? நம்ம விரும்புகிற நேரத்தில் விரும்புற மாதிரி இருந்து கொள்வோம் என்று ஒழுக்கக்கேட்டை நோக்கி போவதற்கும் கூட எது காரணமா இருக்கிறது? ஒரு அளவுக்கு மேல ஒரு மனிதனுடைய உணர்வு தான் அது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த உணர்வுகள் வரும் பொழுது அதுக்கு முறையான அதுக்கு ஒரு வடிகால் கிடைக்க வேண்டும். இந்த வடிகால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தப்பான முறையில தான் என்ன செய்யும்? தண்ணி நிறைஞ்சு வலியக்கூடிய நேரத்தில் உடைச்சு ஒழுங்கா ஒரு மதக திறந்து விட்டாதான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா ஏறி உடைஞ்சு போயிடும், எல்லா பக்கமும் செதற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த உணர்வுகள் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு வந்து முறையான வடிகால் எளிதாக கிடைக்க வேண்டும். அப்ப ஒழுக்கக்கேட்டுல போவதற்கு இது காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், பெண்கள் வந்து இளம் பெண்கள் தற்கொலை செய்யறது ரொம்ப அதிகரித்திருக்கிறது. இந்த தற்கொலைக்கெல்லாம் என்ன காரணம்? வெளியில வந்து கேவலமாயிரம் பயந்து கொண்டு பொய் காரணம் சொல்றாங்க.
வைத்த வலியினால் என் புள்ள தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. வைத்த வலிக்கு யாராவது தற்கொலை பண்ணுவானா? வைத்த வலிங்கிறது சும்மா சாதாரண ஒரு மேற்றது. அது வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு நோய் தானே தவிர எய்ட்ஸ் மாதிரி மருத்துவமே கண்டுபிடிக்கப்படாத நோயாது. வைத்த வலி வந்தா வைத்தியம் பார்த்தா என்ன செஞ்சுறேன், அது வந்து சரியா போயிட போகுது. இதுக்காண்டி ஒருத்தி தற்கொலையா பண்ணுவா? அவளுக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம தகப்பனுக்கு நம்ம ஏன் பாரமா இருக்கணும்? 20 வயசு பாக்குறா, 18க்கு பாக்குறா, கல்யாணம் ஆகல, 20 ஆச்சு கல்யாணம் ஆகல, 25 ஆச்சு கல்யாணம் ஆகல. அவ தெரிஞ்சுட்டா 25க்கு மேல என்ன வர போறாங்க, சரி இனிமே நம்ம கல்யாணம் கிடையாது, ஒரு அளவுக்கு தானே எதிர்பார்ப்போம். அதுக்கு மேல வயசு போனா அந்த கவர்ச்சி அழகெல்லாம் குறைந்து போகுமா இல்லையா? அவன் மனிதனும் அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டான்ல. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும் பொழுது என்ன செய்யறான், ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருந்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறான். அப்ப அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, மன வாழ்க்கை கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவங்க வந்து தற்கொலையை செய்து கொள்கிறார்கள். அப்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பெண்கள்கிட்ட போய் வரதட்சணை கேட்டோம் என்றால் அவங்களுடைய தற்கொலை செய்வதற்கு நம்ம அந்த பாவத்தில் நம்ம பங்கு வரும், நம்ம எல்லாருக்கும் வரும். யாரெல்லாம் இதுக்கு ஆதரவா இருக்கிறோமோ, வாங்கக்கூடியவர்களா இருக்கிறோமோ, நியாயப்படுத்தவர்களா இருக்கிறோமோ, அவங்களுடைய தற்கொலையில் நமக்கு ஒரு சின்ன பங்கு என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். அவங்க ஏதாவது தவறான நடத்தையில் ஈடுபட்டார்களே ஆனால் அது ஈடுபடுவதற்கு காரணமா நம்மளும் இருக்கும்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வரதட்சணையை ஆதரிக்கிறதுனால தானே இப்படி நடக்கிறது என்ற வகையில் நம்ம காரணமா இருந்த வகையில அதுலயும் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இஸ்லாத்தை விட்டு ஓடி போய் எவங்க கிடைச்சாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு சிலர் வருகிறார்களே, மதத்தை விட்டே அவங்க போறாங்களே, அந்த மாதிரியான ஒரு முர்த்தத்தாக ஒரு காபிராக மாறி போவதற்குள்ள கூட நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவங்க ஏன் ஓடினாங்க, ஒழுங்க வாழ்க்கை கிடைக்காதனால. கிடைக்காதுன்ற அளவுக்கு திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, கிடைக்கவே கிடைக்காது, இந்த சமூகத்துல வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன நடக்கிறது, இதெல்லாம் மீறி ரொம்ப கண்ட்ரோலாவும் இறை பக்தியிலையும் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, அம்மாடி அப்படிலாம் போயிடக்கூடாது, தற்கொலையும் பண்ணிடக்கூடாது, கெட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க அதே நேரத்தில் உணர்வுகளும் வருமா, இது எங்க கொண்டே விடும்னா மனநோயில அவங்களுக்கு ஆளாக்கணும். ஓரளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன செய்யறேன், அவங்க கரெக்டா நடக்கும், அப்படி மனநோயாளியாகி மெண்டல் ஆயிடுவாங்க. ஒரு பேய் பிடிக்கலாம் சொல்றாங்க இல்லையா, இந்த பேய் பிடிக்கிறதெல்லாம் பேயின்னு கிடையாது மார்க்கத்துல, இது ஒரு மனநோய். ஒரு விதமான பாதிப்பு ஏற்படும், என்ன செய்யும், ஒன்னு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு போயிடும். இப்ப மனநோய்க்கு ஆளாகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறான், ஒரு தகப்பனா இருக்கிறவங்க கூட அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தவன முதல்ல பிறந்த பிறகுதான் தெரியும். இப்ப கருவுல இருக்கும்போது தெரிஞ்சுக்கிற முடியும், ஸ்கேன் பண்ணி பார்த்து. இதுக்கு ஸ்பெஷலாவே ஸ்கேன் பண்றாங்க. மத்திய அரசாங்கம் வந்து ஆனா பெண்ணாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு தடையெல்லாம் போடுற அளவுக்கு இருக்கு நிலைமை. ஏன் அந்த தடை போடுறான், ஆனா பெண்ணாண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தாம அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனா பெண்ணாண்டு தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு போனா அது ஒரு கணக்கு. இப்ப ஸ்கேன் பண்ணி பாக்குறவங்க எதுக்கு ஸ்கேன் பண்றான், ஆம்பளை பிள்ளைன்னா கருவுல வளர்ப்போம், பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா கருவுல வச்சு கலைச்சு விடுவோம் என்பதற்காக வேண்டி ஸ்கேன் பண்ணி பார்த்து பெண் குழந்தை என்ற உன கருவுல வச்சியே என்ன செய்யறான், அழிக்கிறான். இது முஸ்லீம்ல உள்ளவனும் செய்யறான், முஸ்லீம் அல்லாதவனும் செய்யறான். அப்ப இந்த கருவுல அழிக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த வரதட்சணை தான் காரணம். இந்த பிள்ளை பெத்தெடுத்தோம்னு சொன்னா நம்முடைய வருமானத்தை கொண்டு இதை என்ன செய்ய முடியாது, கரை சேர்க்க முடியாது, நம்ம சமூகத்தில் அதை விட மாட்டாங்க, அவ்வளவுக்கு நம்ம வந்து திரட்டுறதுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லை, நம்முடைய பொருளாதாரம் என்ன இல்ல. இது வயசுக்கு வந்து இது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளவு கேட்பாங்க, இப்ப 5 லட்சம் கேட்கறாங்க, அப்ப 40 லட்சம் போனா நம்ம என்ன நினைப்பானா இல்லையா. இப்ப 5 லட்சம் கேட்டான்னா அந்த குழந்தை 18 வயசுக்கு வரும்போது எத்தனை லட்சம் கேட்பான். இப்படி நம்ம பயந்து போற நேரத்தில் என்ன பண்றான், வேணாம் எதுக்கு 18 வருஷத்துக்கு நம்ம கண்ணீர் விடணும், ஒரு நாள் சாவடிச்சுட்டு ஒரு நாள் கவலை முடிஞ்சு போயிரும்ல. 18 வருஷம் பார்த்து பார்த்து கவலைப்படுறதுக்கு பதிலா ஒரு நாள்ல அவங்க கதை முடிஞ்சு போயிருமா, அன்னைக்கு ஒரு நாள் செத்து போற அன்னைக்கு கவலை வரும், அவ்வளவுதானே. இதுனா என்னவா இருக்கு, அது வளர 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 கவலை தான் அதிகமா. சில பேர் வந்து குழந்தை பிறந்தவனையும் அதுக்குன்னு ஒரு கணக்கு போட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க அநியாயம் பண்றாங்களே, பொம்பளை பிள்ளை பிறந்தவனே அதுக்கு ஒரு சேமிப்பு போடு அப்படிங்கிற அளவுல இருக்குது. அது மாதிரி இந்த இதை விட என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா. இந்த கருக்கலைப்பு செய்யுது, பெண் குழந்தைகளை கொள்றான, மக்கா காபீர் செஞ்சது இப்ப செய்யறான். அவன் வேற காரணத்தை செஞ்சான், அவன் வரதட்சணைக்காக வேண்டி செய்யலாம். அந்த சமூகத்தில் வரதட்சணை கிடையாது. ஜாகில்கள் காலத்திலேயே என்ன இல்ல, வரதட்சணை இல்ல. அரபு நாட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதான் வரதட்சணை ஒழிக்கல. ஜாகிலா இருந்த காலத்திலேயே அந்த மக்கள் வந்து மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணினார்கள். அந்த சமூகத்துல வரதட்சணைங்கிறது ஒரு காலத்துல இருந்தது இல்ல. அப்படி சமூகத்திலே பொம்பளை என்ன செஞ்சான், கொலை பண்ணான். இப்ப அவனுக்கு வந்து கொலை பண்ணதுல வந்து ஒரு காரணமே இல்லாம செஞ்சான். இங்க வந்து அந்த கொலை பண்ற காரணத்தை உண்டாக்கி கொடுக்குறான். ஏன் வரதட்சணை கொடுக்க முடியாத பயத்தினால கொள்றான். அப்ப அதுக்கு எல்லாம் கேட்போம், இதழ் மஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இந்த பெண் குழந்தை கொல்லப்பட்டால் என்று மறுமையில விசாரிக்கப்படும். இந்த கருவோட குழந்தையை கொண்டா விட்டுற மாட்டேன்,
அனைத்தையும் அக்குவேர் ஆணிவேற நான் விசாரிப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஏன் இந்த பிள்ளைய கொன்றேன்னு அம்மாவை கேட்பான்ல, அப்பனை கேட்பான்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க தப்பிக்க மாட்டாங்க. என்ன பதில் சொன்னாலும் அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க? இறைவா இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, சமூகம் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அப்ப இவங்க எல்லாம் காரணம்னு சொல்லி நம்மளையும் கோத்து விட்டுரும்ல. அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற தண்டனை என்ன செய்யும்? நம்மளையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிக்கிறோம். அப்ப அந்த தாய் தந்தையரோட சேர்ந்து நமக்கு என்ன செய்யும்? அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு பங்கு நீ காரணமா இருந்தாய். அப்ப இந்த வரதட்சணைங்கிற தீமை சாதாரண தீமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆம்பளைகளுடைய திருமண வாழ்க்கை லேட் ஆகுறதுக்கு இது காரணமா இருக்கிறது. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான்னு வைங்களேன், இதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருத்தாண்டா உனக்கு கல்யாணம்ன்றாங்க. இருக்கா இல்லையா? அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாண்டா என்னவாகனு? காசுல மேட்டரா இருக்குது. மாப்பிள்ளைய கட்டு கல்யாணம் பண்ணா முடியாது. அப்ப என்னவாக? அதுக்கு 18 வயசு ஆகுமா? எவ்வளவு கேட்பான்? 5 லட்சம் கேட்பான். வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. நீ வெளிநாட்டு போய் சம்பாரிச்சிட்டு வா, அடுத்த சபர்ல பாத்துக்குருவோம், நீ ரூபாய் அனுப்பு, 5 லட்சம் ரூபாய் சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா உனக்கு அப்புறம் பண்ணுவோம். அவன் கட்டு நாசமா போறான். அவனுக்கு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால இந்த பொண்ணை காரணம் காட்டி அவன் 30 வயசு 35 வயசு வரைக்கும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கான். என்னடான்னு கேட்டா 4 தங்கச்சி இருக்கு, ஒண்ணுக்கு தான் ஒண்ணு முடிச்சிருக்கணும், 3 முடியணுங்கிறான். அப்ப 3ஐயும் முடிச்சுட்டு இவன் எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண போறான்? ரிட்டையர்டு வயசுலயா? இல்லன்னு சொல்ல இயலுமா இதெல்லாம் சமூகத்துல? அப்ப ஆண்கள் மீது ஏராளமான சுமை இதுக்கு அவனு சுமத்தப்படுற காரணத்தினால அவனுடைய திருமணமும் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அவன் உரிய நேரத்தில் சந்தோஷமா இருந்தா தானே அவனுக்கு ஒரு வாரிசு உரிய நேரத்தில் உண்டாகும். லேட் கல்யாணம் எவ்வளவு பெரிய இடைஞ்சல், எவ்வளவு பெரிய கெடுதல் யோசிக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம் என்று சொன்னால் நம்ம ஒரு பிள்ளையை பெற்றா அந்த பிள்ளையின் மீது பாசத்தை ஊட்டி வளர்த்து அதை படிக்க வச்சு ஆளாக்குறதா இருந்தா நம்ம திடகாத்திரமா இருந்தா தான் முடியும். நம்மளே 45 வயசுக்கு பிள்ளையை பத்தின்னு சொன்னா அது காலேஜ் சேர்க்கும்போது நீ 60 வயசு கிழவனா போயிருவேன். நீ என்னத்தை போய் வளர்க்க போற? அது என்னத்தை செய்ய ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சம்பாதிக்கும் போது செத்து போயிருவ. உன்னை கவனிப்பானா? அவன் படிச்சு போட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ மோதா போயிருப்ப. அப்போ ஒரு உரிய வயசுல கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா அந்த பையனை நம்ம வளர்ப்போம், நல்ல கல்வியை கொடுப்போம், அதை வளர்ப்பதில் சந்தோஷப்படுவோம். அப்புறம் நமக்கு முடியாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அவன் நமக்கு சம்பாரிச்சு போடுவான். இவ்வளவு விஷயங்கள் இருக்க. நீங்க 40 வயசு கல்யாணம்லாம் சாதாரணமா பெண்களுக்கு ஆண்களுக்கு நடக்குதுன்னா அது எப்படி அவங்களால அந்த வாரிசுகளை கொண்டு என்ன சந்தோஷம் அடைய முடியும்? அந்த வாரிசுகளால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க முடியும்? இப்படி குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி இல்லாட்ட கூட இப்படி கூட சிந்திக்க கூடாதா? அப்ப இவ்வளவு பெரிய அநியாயங்களை எது ஏற்படுத்துகிறது? இந்த வரதட்சணைங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் பிச்சை எடுக்க போறோம். இந்த வரதட்சணைங்கிறது எவன்ட்டே அந்த சக்தி கிடையாது. பிச்சைக்காரனா இருந்தா கூட அவனே என்ன செய்யறான்? 5 லட்சம் ரூபான்னு கேட்கறான், 2 லட்சம் ரூபாய் போட்டுக்கிறங்கன்னு 2 லட்சம் ரூபாய்க்கு ரெடிங்கிறான். எப்படா தைரியமா கொடுக்குற? பிச்சை வாங்கி கொடுத்துருவேன்லங்கிறான். அவன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. அந்த மாதிரி உள்ள ஒருத்தன் என்ன செய்யறான்? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டவன ஒரு வசதியும் இல்லாம ஒரு சோர்ஸும் இல்லாம சரின்னு ஒப்புக்கொள்றான். ஒப்புக்கொண்டு ஜமாத்துல ஒரு கடிதத்தை வாங்குறான், ஊரா போறான். பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுது பார்த்தா இப்படி இதுக்கு எந்திரிக்கணும். எல்லா பள்ளியிலும் நீங்க பாக்கலாம். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது முடிச்சோம்னா குமராளி வந்திருக்கேன்னு ஒரு என்ன செய்யறான்? 4 குமராளி வந்திருக்கிறேன், உன்னால ஏன்டா உதவியை செய்யுங்க. இப்படி ஒருத்தன் கேட்கிற எவ்வளவு பெரிய விஷயம், கேவலம். ஒரு மனிதனுடைய தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய சவால் இது. இப்படிலாம் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்குமே மானம் கட்டம் பாருங்க. மாமனார வருங்கால மாமனார பிச்சை எடுக்க வைக்கிறான. இது எவ்வளவு பெரிய கேவலம். அந்த பணத்தை நம்ம வாங்குறோம்னு யோசிச்சு பார்க்க வேணாம்? நோட்டா அடிக்கிறாங்க. நீ பணம் கேட்கிறே, பணம் தரக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறானா? அவன் பிச்சை எடுத்தான் தர்றான். 90% மக்கள் வரதட்சணைக்காக வேண்டி வீடு விடாத ஏறி இறங்குகிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். பிச்சை எடுக்கிறவன மறுமை நாளால எப்படி எழுப்புவான்? முகத்தில் இறைச்சி இல்லாதவனாக எலும்பு கூடாக எழுப்புவான்னு சொல்ற அளவுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கத்துல அவ்வளவு பேரும் பிச்சை எடுக்க விட்டுறானுங்க. இவன் ஆம்பளையா பொண்ணை பெற்ற காரணத்துக்காக பிச்சை எடுக்கணுமா? எந்த கோயில்லையாவது பூஜை முடிஞ்சவன குமராளி வந்திருக்கன்னு சொல்லி பார்த்திருக்கிறீங்களா? வேணா கோயில் வாசல் நின்று பாருங்க, செக் பண்ணி பாருங்க. எந்த சர்ச்சில் இது மாதிரி பார்க்க முடியுமா? பள்ளிவாசல்ல பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வரதட்சணைங்கிறது பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு கொடுமையாக இருக்கிறது. பிற சமுதாய மக்கள்லாம் காரி துப்புற அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்கிறது. எல்லாத்திலையும் பெருமையா பேசுறோம். இந்த சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை எவன் கேட்டாலும் நாங்க உங்களை விட நாங்க ஒருபடி மேலதான் சொல்றோம்ல. இந்த ஒண்ணுல சொல்ல முடியுதா? முடியவே இல்லை. நம்ம சமூகத்துல பணத்தையும் கேட்கிறான், நகையை கேட்கிறான். நகை அவளுடைய நகை, அது என்ன நீங்க என்ன தீர்வு? இதுதான் பேச்சு. என்ன தருவி என்ன ஆரம்பமே? பொண்ணுடைய படிப்பு என்ன, குணம் என்ன, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எது பிரச்சனை? என்ன போடுவிய, என்ன தருவிய ஆரம்பிக்கிறது பேச்சு. எப்படி இது கல்யாணத்துல இதுதான் ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என்னென்ன கேட்கிறான்? பணம் கேட்கிறான். சில ஊர்ல கொடுமை, சில ஊர்கள் அதிராம்பட்டணம், காயல்பட்டணம், கீழக்கரை, நாகூர் மாதிரி சில ஊர்கள் இருக்கிறது. இங்க என்ன செய்வாங்க? ஒரு பொண்ணை பார்த்தா ஊடு கண்டிப்பா கொடுத்தாங்க.
ஆம்பளை எல்லாம் பொம்பளை வீட்டுல போய் இருக்கிறாங்க. காயல்பட்டத்தில் உள்ள எல்லாரும் எங்க போய் இருக்கிறாங்க? அவங்க வீட்டுல இருக்க மாட்டார்கள். அவங்க எந்த பெண்ணை விட்டு கல்யாணம் பண்றாங்களோ புகுந்த வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த வீட்டுல மட்டும் என்ன பொம்பளை புகுந்த வீட்டுக்கு போதா இல்லையா? அந்த மாதிரி பிறந்த வீட்டை விட்டுவிட்டு மாப்பிள்ளைய அனுப்பி வைப்பாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது பொண்ணு அனுப்பி வைக்கிறீங்கல்ல, சிரிக்கிறதுக்கு நடக்கிறது உண்மை. இது இல்லைன்னு மறக்க முடியுமா? காயல்பட்ட யாரா இருக்கிறீங்களா? இருக்கா? நான் உண்மைதானே? சரி, உள்ளதான் சொல்றேன். அதாவது மாப்பிள்ளைய பெத்து வளர்த்துட்டு இவன் எங்க அனுப்புறது? கல்யாணம் பண்ணுனா இவன் இங்க இருக்க மாட்டான். இவன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவன் வீட்டில் அவன் இருப்பது கிடையாது. அப்படி என்ன செய்யறாங்க? பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அது அந்த வீடு பெண்ணு பேர்ல தான். எந்த ஆம்பளைக்காவது காயல் பட்டணத்துல ஆம்பளை பேர்ல வீடு இருக்குமா? இருக்கவே இருக்காது. இருக்க ஒண்ணு இருக்கு. நெசவுத்தர ஜமாத்து மட்டும் இப்படி இல்லங்கிறாங்க. சரி, பெரும்பாலும் இருக்கா இல்லையா? அப்ப ஆம்பளை பேர்ல வீடு இருக்காதுங்கிற. எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நான் எனக்கு வீடு இருக்காது, என் முன்னாடி தான் இருக்கும். அந்த சமூக அமைப்புல என் மனைவி பேர்ல அந்த வீடு இருக்கும். அதுல நான் இருந்துகிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தா நான் பொம்பளை பிள்ளைக்கு அந்த வீட்டை என்ன செஞ்சிருந்தேன்? எழுதி கொடுத்துடணும். அப்ப வீடு இல்லைன்னா கல்யாணம் பண்ணவே முடியாது. ஒரு வீடு இருக்கு, 4 பொம்பளை பத்தி அவன் என்ன ஆகுறது? வீடு ஒன்னே ஒண்ணு இருக்கிறது. 4 பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தான்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை கொடுத்துட்டு 3 பொம்பளை பிள்ளைக்கு வீடு வாங்குற வரைக்கும் அது காத்து கொண்டிருப்பார்கள். வீடு வாங்குற வரைக்கும் என்ன செய்யும்? 10 வருஷம் 20 வருஷம் தள்ளிக்கிட்டே போகும். அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய அநியாயமா இருக்கு, ஏத்துக்கொள்ள முடியல. எப்படி இந்த சமூகத்துல அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும், நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் உங்கள் மனைவிமார்களை குடியிருக்க வையுங்கள் அல்லாஹ் கட்டளையிடுறான். அது எப்ப கட்டளையிடுறான்? சூரத்து தலாக்குல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தலாக்கு சொன்ன பிறகு இதா இருக்கிறாங்களே அந்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான். விவாகரத்து நடந்த உடனே, விவாகரத்துக்கு முன்னாடி எப்படி நீங்க பாத்துக்கிறேன், விவாகரத்து நடந்த உடனே வெளியேற்றாதீங்க. 3 மாசம் டைம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள நீங்க மனம் மாறலாம், சேர்ந்து கொள்ற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்கேயே அவர்களை குடியமர்த்து வையுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை எடுக்கிறான். அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும், நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களை குடியிருக்க வையுங்கள் விவாகரத்துக்கு பிறகு அப்படின்னு சொன்னா, அப்ப வாழும்போது எங்க குடியிருக்கணும்? நம்ம வீட்டுல மனைவி வந்திருக்கணும். அப்ப புருஷனுடைய வீட்டுல தான் மனைவி. இது பெரிய தவறு தானே. இது என்ன நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா, ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? 2 பெண்ணை 3 பெண்ணை பெற்ற அவனுடைய நிலைமை என்ன? அந்த பெண்களுடைய நிலைமை என்ன? இது மாதிரி ஒரு சமூகம் இருக்குன்னு சொன்னா அந்த சமூகத்தை பற்றி மற்றவர்களுடைய பார்வை என்ன? இதுக்கெல்லாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? இப்படி இல்லாம ரொம்ப சர்வ சாதாரணமா என்ன செய்யறது? இந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆம்பளை பொம்பளையாக மாறி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் போக போக இப்ப சொல்றாங்க விஞ்ஞானத்தை இப்ப கண்டுபிடிச்சு என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் 1 லட்சம் வருஷத்துல எல்லாம் ஆம்பளைன்னு ஒருத்தர் இருக்க மாட்டானா. 1 லட்சம் வருஷம் ஆனிச்சுன்னு சொன்னா அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏன் குறையுது? ஆண்கள்கிட்ட ஒய் குரோமோசோம் உற்பத்தி குறைவாய் கொண்டே இருக்கிறது. அந்த ரேஷியோ எடுத்து பாக்குறான். அப்ப ஒய் குரோமோசோம் ஆண்கள்கிட்ட 2000 எவ்வளவு இருந்துச்சு, 1200 எவ்வளவு இருந்துச்சு, 200 ஆண்டு 1400 வருஷத்துல எவ்வளவு இருந்துச்சு, 1800 எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்துக்கிட்டே வர்றான். இப்ப 2000 பாக்குறான்னா பல மடங்கு சரிஞ்சிருக்கிறது. அதாவது ஆண்களுடைய உற்பத்தி குறைவா இருக்கிறது. ஒய் இருந்தா தான் ஆம்பளை ஆகும். அவனுடைய உயிரணுல எக்ஸ் ஒய் குரோமோசோம்ல ஒய்யும் எக்ஸ் இருந்தா தான், ஒய் இருந்தா தான் என்னவாங்க ஆம்பளை பிள்ளை பிறக்கும். எக்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்காது. அப்ப ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த ஒய் குரோமோசோம் பெரும்பாலும் குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி வந்தால் என்னவாகும்? ஆம்பளை ஒரு ஜாதியே இருக்காது. 1 லட்சம் வருஷத்துக்கு பிறகு என்ன இருக்காதுங்களா? 1 லட்சம் வருஷத்துக்கு பிறகு அறவே இருக்காது. ஆனா அதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமா வரும்ல. ஒரு ஊர்ல வருஷத்துக்கு 10 ஆம்பளை குறைஞ்சா என்னவாகும்? 10 வருஷம் 100 ஆம்பளை குறைஞ்சிருவானே, 100 பொம்பளை கூடி போயிருவாள. அப்ப 100 ஆம்பளைக்கு 200 பொம்பளை இருப்பாள. 100 ஆம்பளை இருக்கக்கூடிய ஊர்ல 200 பொம்பளை இருந்தா அப்ப இன்னும் பயமா இருக்கிறது. இவங்க சரியா இருக்கிற காலத்துல இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே. அப்ப அதிகமா பெண்கள் அதிகமாய் போய் ஆண்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டா எவ்வளவு கேட்பான்? பயமா இருக்கிறது. என்ன லெவலுக்கு ஆகும்? பயங்கரமான ஆபத்துகளை ஏற்படுத்திடும். அதனால இந்த வரதட்சணை என்பது என்ன செய்யணும்? அடியோட ஒழிக்கணும். இந்த வரதட்சணை என்ன பண்றான்னு கேட்டா, இந்த நகையை வாங்குறானா, காசையும் கேட்கிறானா, அதுக்கப்புறம் போய்கிட்டு பிச்சைக்கார மாதிரி என்ன செய்யறான்? எத்தனை பேருக்கு சோறு தருவி? சோறு கேட்கறான் பாருங்க. பொண்ணு விட்டுட்டு போய் நாங்க 200 ரூபாய் கூட்டிட்டு வருவோம், 500 ரூபாய் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? சோறு கல்யாணத்துக்கு முந்தைய கல்யாணத்துல இருந்து கேட்கிற அது வேற விஷயம்.
கல்யாணத்துக்கு முந்தையே பல பேச்சுகள் நடத்துவாங்கல்ல, அதை காரணம் காட்டிக்கிட்டு நாங்க எல்லாம் பேச வர்றோம், எத்தனை பேருக்கு சோறு தருவீங்கிறான். இதெல்லாம் சோறுன்னு சின்ன விஷயமா இருக்கிறது. ஒரு ஆளுக்கு சாப்பாடுன்னா சாதாரண பிச்சைக்காரன் பொறுமை போட முடியுமா? ஒரு ஆளுக்கு 300 ரூபாய்க்கு குறையாம சாப்பாடு போட முடியாது. அப்புறம் கல்யாணம் பண்ணின பிறகு என்ன செய்வான்? நண்பர்களுக்கு விருந்து வையுமா? அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்ட இவன் வைக்காம நண்பர்களுக்கு விருந்துன்னு வைக்கிறான். சம்மந்தி கலப்பு, சம்மந்தி கலப்புன்னு சொல்லிட்டு இங்க கலக்க வேண்டிய அங்க போய் கலக்கணுமா? சம்மந்தி கலப்புங்கிறது எப்படி இருக்குன்னு பொண்ணு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான்? 40 நாள் இருப்பான்ல, அந்த நேரத்துல சம்மந்தி கலப்புன்னு அங்கே ஒரு விருந்தை உண்டாக்கி சம்மந்தி கலக்கிறாங்களாம். நீங்க போய் அங்க போய் கலக்க வேண்டியதானே? ஆம்பளை வீட்டுல சோறத்தை கொடுத்து பொண்ணு கொடுக்கலாம்ல. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு காட்சியை பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன? பராத்து அதுக்கு ஒரு சீரு இல்ல, அவங்க ஆடி சீரு, தீபாவளி சீரு, பொங்கல் சீர்னு வச்சிருப்பாங்கல்ல. பெருநாளைக்கு சீர் எங்கிறான்? வாழை கொடுத்து விட்டு பொண்ணை கொடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? இவன் என்ன செய்யறான்? அந்த பெண்ணை காரணம் காட்டிக்கிட்டு நோம்பு பெருனா சீர் எங்க, ஹஜ்ஜி பெருனா சீர் எங்க, பராத்து சீர் எங்க, இப்படின்னு என்னென்ன விசேஷ நாள் மேராஜ் சீர் எங்கன்னு என்னத்தை உண்டாக்கி தொலைச்சிருக்காங்களோ அதெல்லாம் பிடிச்சிக்கிறான். மற்ற மதத்துல உள்ளதை காப்பி அடித்துக் கொண்டு நம்மள விசேஷ நாட்கள் எதுன்னு பார்த்து அதுக்கெல்லாம் தனியா என்ன செய்யறான்? கேட்கிறான். இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இஸ்லாமிய குடும்பமே கிடையாது. பேசிக் நம்ம சமூகத்தில் கல்யாணம் பண்ணி இஸ்லாமிய குடும்பத்தை உண்டாக்குறான அஸ்திவாரமே பாத்தில இருக்கிறது, அஸ்திவாரமே அக்கிரமத்தில் இருக்கிறது, அஸ்திவாரமே அநியாயத்தில் ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். பிள்ளைய பத்திர கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான். ஏன்? பொம்பளை பிள்ளை பத்திர 5 பவுன் போட்டாதான் கூட்டிட்டு போகணுங்கிறான். பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு அப்பங்காரன் தாய் வீட்டுல பிரசவத்தை அனுப்பி விட்டுறான். பிரசவத்தை தாய் வீட்டுல அனுப்பலாம், அதனுடைய செலவுக்கு பொறுப்பாளி யாரு? புருஷன் தான் பொறுப்பாளி. ஏன்னா தாய் வீட்டுல இருக்கிறது சேஃப்டி தான், நல்லபடியா கவனித்துக் கொள்வார், அது தப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்றான்? அந்த பிள்ளைய அழைச்சிட்டு போது வரமாட்டேங்கிறான். கல்யாணம் புள்ள பத்து 40 நாள் ஆயிரும், 1 மாசம் 2 மாசம் ஆயிரும், 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். என்னடா கூப்பிடாம இருக்கிற? அவங்க இது போடல, ஒண்ணு நகை போடல, அது கொலுசு போடல, இடுப்புக்கு அருணாக்குடி போடல, தங்கத்துல வளையல் போடல, தங்கத்துல கால் இப்படி எல்லாம் கேட்குது. குழந்தைகள் பேரை சொல்லி அது ஒரு சுரண்டல் நடந்து கொண்டிருக்கு. இப்படி எக்கச்சக்கமான கொடுமைகள் நடக்கிறது. ஆனா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்படிலாம் கொடுக்கணும் சொல்லப்படுது, அதை விளங்கிக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம பெண்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டோம், மகராக கொடுக்கணும். இந்த கொடுத்த மகரை திருப்பி வாங்காரு ஹலால் இல்லைங்கிறான்ல. எப்படிலாம் இந்த பெண்கள்கிட்ட இந்த பொருளாதார விஷயத்துல எவ்வளவு பெரிய சுதந்திரம் கொடுத்திருக்கான்னு கேட்டா 2வது அத்தியாயம் 229வது வசனத்துல வலா யஹில்லு லக்கும் அன் தாஹுது மிம்மா ஆதைத்துமுஹுன்ன ஷையா, பெண்களுக்கு நீங்கள் மகரை கொடுத்தீர்களேயானால் அதுல எந்த ஒன்றையும் நீங்க திருப்பி வாங்கக்கூடாது, ஹலால் இல்லை, அதை நம்ம கொடுக்கணும் ஒரு கட்டளை தான் முதல்ல. ஆத்துன்னிசா சதுகாத்தி ஹின்னனிகளா, பெண்களுக்கு அவங்களுடைய மகர் தொகையை மனமும் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி கொடுத்தீங்கல்ல அதை நீங்க வாங்கினா அது ஹராமு. பெண்களுக்கு மகர்னு கொடுத்து விட்டு அதை திருப்பி வாங்கினா ஹராம் என்று சொல்ற அளவுக்கு 2வது அத்தியாயத்தில் 229வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4வது அத்தியாயத்துல 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எந்த பெண்களிடத்தில் இன்பம் அனுபவிக்கிறீர்களோ கல்யாணத்தின் மூலமாக அந்த பெண்களுக்கு அவங்களுடைய மகரை கட்டாய கடமை என்று கொடுத்து விடுங்கள். ஃபரீலத்தன்கிறான். தொழுகை எப்படி ஃபர்லோ சும்மா கொடுக்கிற மகருங்கிறது எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது? கட்டாய கடமை. ஜகாத் எப்படி கட்டாய கடமையோ, வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு ஹஜ்ஜி எப்படி கட்டாய கடமையோ, நோன்பு உடல்நிலை சரியா உள்ளவர்களுக்கு நோன்பு எப்படி கட்டாய கடமையோ, தொழுகை எப்படி கடமையோ, இன்னும் எத்தனையோ மார்க்கத்தில் ஃபர்லுன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த பட்டியல்ல அல்லாஹ் 4வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்கிறான், கட்டாய கடமை என்ற அடிப்படையில் நீங்கள் அவங்களுடைய மகரை கொடுத்து விடுங்கள். அப்ப நீ குடுன்னு சொல்லும் போது எப்படி நீ கேட்ப? ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தால் திருமணத்திற்கு பிறகு மட்டும் நீ அவளை சுமக்க கூடாது. திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யுது? அவளுக்கு ஒரு தொகையை கொடுத்து ஒரு சொத்துக்கு சொந்தக்காரியா தான் வீட்டு கூட்டிட்டு போகணும். அவ கையில ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், சொத்து மூலதனம் இருக்க வேண்டும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதே நேரத்தில் கல்யாணம்லாம் ஆன பிறகு 2 பேரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது மகர் இதை வச்சு நான் என்ன நீங்களே செலவு பண்ணிக்கிறீங்கன்னு ஒருத்தி கொடுத்துட்டான்னு வைங்க, அப்படி மனமும் கொடுத்தால் தப்பு இல்லைன்னு நல்லா சேர்த்து சொல்றோம். அதே வசனத்தில் லாஜுனாக அழைக்கும் பீமா தராலைத்தும் பிஹி மிம்பாதில் ஃபரீலா, கட்டாய கடமையான மகரை பேசி முடிவு செய்த பிறகு நீங்களா மனமோந்து விட்டு கொடுத்து கொண்டீர்களே ஆனால் அது குற்றம் இல்லை. அந்த அளவுக்கு தான் மார்க்கத்தில் கொடுத்து விட வேண்டியது. கொடுத்த பிறகு இவன் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் என்பதற்காக வேண்டி ஒரு பொம்பளை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மகரையோ வேற ஒன்றையோ அவளை விட்டு தந்தான்னு சொன்னா அதை வாங்கி கொள்வது தப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, இன்னா அஹலல்னா லக
உனக்கு நாம் ஹலாலாக ஆக்கி இருக்கிறோம். யாரை ஹலாலாக்கி இருக்கிறோம்? அல்லாத்தி ஆத்தைத்த உஜூரஹுன்ன, யாருக்கு நீ மகர கொடுத்தாயோ அந்த பெண்களை உனக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறோம். மகர எவ்வளவு முக்கியமா, மகர கொடுத்தா தான் ஹலாலே ஆகும், இல்லாட்டி விபச்சாரம். அது மகர கொடுக்கலன்னா அது ஹலால் இல்ல, ஹராமு. உனக்கு ஹலால் ஆக்குறோம் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லும் பொழுது என்ன காரணம் காட்டுறான்? இன்ன அஹலல் நாளக்க, உனக்கு நம்ம ஹலால் ஆக்கி இருக்கிறோம். எந்த பெண்களை ஹலால் ஆக்கி இருக்கிறோம் என்றால் அல்லாத்தி ஆத்தைத்த உஜூரஹுன்ன, யாருக்கு அவங்களுடைய மகரை நீ கொடுத்து விட்டாயோ அந்த பெண்களை தான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஹலாலாக்கி இருக்கிறோம் என்று 33வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு அந்த பெண்களை நீங்கள் குடியிருக்கும் இடத்திலே குடியிருக்க வையுங்கள் முதல் சொன்னோம்ல, அந்த வசனம் 65வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பெண்மணி வர்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பல அர்த்தங்கள் இருக்குது, பல அர்த்தத்தையும் உள்ளடக்கி தான் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, நீங்க என்ன கல்யாணம் பண்றதா பண்ணிக்கிறங்க, அல்ல நீங்களே யாருக்காவது என்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வைங்க, என்னுடைய பிரச்சனையை நான் உங்கள்கிட்ட ஒப்படைத்து விட்டேன், என்னை நான் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சபையில வைத்துக் கொண்டு, சபையில் எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, வஹப்து நஃப்ஸிங்கறாங்க, என்னையும் உங்களுக்கு நான் அன்பளிப்பா தந்துட்டேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாலி ஃபின் நிசாஇ மின் ஹாஜா, எனக்கு பொம்பளை எல்லாம் தேவையில்லைமா, எனக்கு வேண்டியது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த சபையில ஒரு ஆம்பளை இருக்காரு, அவர் எழுந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜவிஜ்னிஹா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தான் வேணாம்ல, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் பண்ணி வைக்க கேட்கிறாருன்னா, அந்த அந்த பொறுப்பு அந்த பெண் ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருச்சு. என்னை உங்களிடத்துல ஒப்படைத்து விட்டேன்னு அர்த்தம், எனக்கு நல்லது கெட்டது செஞ்சு வைக்கிற பொறுப்பு எல்லாம் உங்களை சேர்ந்தது. ஒரு பெண்மணி ஒரு ஜமாத்துடைய தலைவரை சந்தித்து என்னுடைய நல்லது கெட்டது நீங்களே பாத்துக்கிறீங்கன்னு ஒப்படைத்தால் அவர் தகப்பன்மார் நின்று வழியாக இருந்து என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்ப ஜவிஜ்னிஹா அவர் கேட்கிறாரு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இவர் கேட்கிறாரு. அந்த அம்மா கல்யாணம் பண்ற பொறுப்பு உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேங்குது. உடனே என்ன செஞ்சிடலாங்களுக்குள்ளேயே, வாப்பா உட்கார்ப்பா கல்யாணம் பண்றேன்லாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, ஆத்திஹா சௌபன், அப்பனா என்ன செய்ய, ஒரு Dress எடுத்து கொடு. Dressங்கிற அந்த காலத்துல பெரிய விஷயம். Dressன்னா நம்ம என்ன, நமக்கெல்லாம் என்ன Dress நம்ம சாதாரண மேட்டரா போச்சு. ஒவ்வொருத்தரும் மூட்டை மூட்டை அடுக்கி வச்சிருக்கோம், பீரோ நிறைய Dress வச்சிருப்போம். அந்த காலத்து Dressன்னா என்ன, ஒரு நெசவுல கைத்தறில நெஞ்சு துணியை உண்டாக்க அவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு ஒரு சட்டை வச்சிருந்தாங்கன்னா அது சாவர வரைக்கும் அதே போட்டு இருப்பாங்க. ஒருத்த போட்டதை ஒருத்த வாங்கி போடுறது, அந்த மாதிரி Dress எல்லாம் அதிகமா இருக்காது, பஜார்லாம் கிடையாதுல, மிஷின்லயே தயாரிச்சு அனுப்புறோம். அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு காலம். அவருடைய தன்மையை பாருங்க, அதுக்கெல்லாம் வசதி இல்லையேங்கிறாரு. அவர்கிட்ட கேட்டவுடனே கல்யாணம் பண்ணி கேட்டார்ல, இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு, லா அஜிது, அதெல்லாம் கிடையாது, அந்த வசதி எல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வைங்க, என்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்கிறார். ஒரு புடவை எடுத்து கொடுக்க முடியல, அவர் கெப்பாசிட்டி இல்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் முடியாது. ஆத்திஹா உலக ஹாத்தமன் மின் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரமாச்சு கொண்டாங்க கொடு. சும்மா கல்யாணம் பண்ணி தர முடியாது. அந்த பெண்ணு என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருச்சுல, சும்மா கல்யாணம் பண்ணி தர முடியாது, ஒரு மோதிரத்தையாவது கொண்டாந்து கொடுங்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, பார்த்தல் லஹு, மோதிரம் அதுக்கு நான் எங்க போவேன், அவ்வளவு கஷ்டமான ஆளு, ரொம்ப ரொம்ப வறிய நிலையில உள்ள ஆள்னு வழங்குறது. இரும்பு மோதிரம் பெரிய ரூபாயா இருக்க போது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ப இரும்பு மோதிரம் கூட இல்லைங்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஒண்ணும் இல்ல, ஆனா இவர் ஆசைப்படுறாரு, ஒரு கல்யாணம் கூடி வருது, ஏன் போட்டு லேட் பண்ணுவானு சொல்லி இந்த பெண்ணு நம்மள்ட்ட ஒப்படைச்சிருச்சு, மகர் பிரச்சனை எல்லாருமே ரசூலுல்லாஹ் டிசைட் பண்ணலாம், இப்ப நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கன்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம், மகர் சம்பந்தமாவும் முடிவு எடுக்கிற அதிகாரம் தன்னால வந்துருச்சு கொடுத்ததுனால. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மாமாக்கள் குர்ஆன், உனக்கு குர்ஆன்ல என்னென்ன தெரியும் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, கதாவ கதா என்னென்ன சூறாவெல்லாம் தெரியுங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்கத் ஸவ்வஜ்துகஹா பிமா மாக மினல் குர்ஆன், உனக்கு இந்த குர்ஆன்லாம் தெரிஞ்சிருக்கல சில சூறாக்கள், அதை காரணமாக வைத்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்ப பண்ணிட்டாங்க, பண்ணி வைத்து விட்டேன்ட்டாங்க. கல்யாண பத்திரிகை அடிக்கல, ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இவர் கேட்கிறாரு, மகர் பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு அவர்கிட்ட தகுதி இல்லைன்னு வழங்குகிறது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்ப உனக்கு குர்ஆன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா, அந்த தகுதிக்காக வேண்டி மகர் இல்லாம நான் என்ன செஞ்சேன், உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. சொன்னாங்கல்ல, அது சொன்ன உடனே கல்யாணம் நிறைவேறி போச்சு. இதுக்கு சடங்குலாம் ஒண்ணும் கிடையாது, அங்கனுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணி தந்து விட்டேன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில 5020 நிறைய இடத்துல வருது. உதாரணத்துக்காக எடுத்து பார்ப்பதற்காக வேண்டி புகாரில 5029வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல என்ன வழங்குறது, ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கேட்ட உடனே முதல் பேச்சு என்ன, நீ என்ன வச்சுக்கிற, குடுப்பியா
சின்ன ஒரு பொருளாச்சும் கொடுப்பியான்னு கேட்கிற அளவுக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுல அவ்வளவு தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அன்றைய காலத்துல ஜாகில்களே மகர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரசூல்லா இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அபூஜஹில் வகைராக்களே என்ன கல்யாணம் பண்றாங்க, மகர் கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும்ங்கறத புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க இந்த மகர் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணாங்க. இந்த மாதிரி குடும்பம் பண்ணல, பொம்பளைகிட்ட கேட்கிற குடும்பம் அவங்க பண்ணல. அவங்க இந்த மகர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க பண்ண கொடுமையை பார்த்தோம்னா அது கொடுமைன்னு சொல்ல இயலாது. நம்ம பண்ற கொடுமையோட கம்பேர் பண்ணோம்னா, நம்ம பண்ணி பெண்கள்கிட்ட கேட்கிறோமே இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். ஆனா அதை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஏன் தங்கச்சி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்துடுறேன், அதுக்கு நீ மகர் தரணும்ல, நீ தர வேணாம். உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அதுக்கு நான் மகர் தரணும்ல, அது தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டாங்க. இதுல ஒரு வகையில பார்த்தோம்னா மகர்லாம் ஏமாத்தப்படல. என்ன பண்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி சிகார், இதுக்கு பேர் சிகார்னு பேரு. ஹதீஸ்ல உள்ள இஸ்லாமிய வழக்குல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கொண்டாங்க கொடுத்தான்னு சொல்லுவோம்ல, நம்ம அதை கொடுத்து வாங்குறது, பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, பெண் கொடுத்து பெண் எடுத்தல்ங்கிற ஒரு முறை வரதட்சணை இருக்காது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இது புகாரில 5112, 6960 இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்ப என்ன இதுல பார்க்கணும், அப்ப பெண்ணுக்கு உண்மையில ஒரு வகையில பார்த்தா மகர் கொடுக்கப்படுது. இங்க என்ன மோசடி நடக்குதுன்னு கேட்டா, மகர் யாருக்கு உரியது? பெண்ணுக்கு உரியது. மகர் யாருக்கு உரியது இல்ல, பெண்ணுடைய அண்ணனுக்கு உரியது கிடையாது. இவன் என்ன செய்யறான், அந்த பெண்ணு மகரை வாங்கி அந்த பொண்ணுல கையில வச்சுக்கிறேன்னு இவன் என்ன பண்றான், என் தங்கச்சிக்கு நீ கொடுக்குற மகரை நான் தள்ளுபடி பண்றேன், இவன் தள்ளுபடி பண்றான். அவன் தங்கச்சி கொடுக்குற மகரை அவன் என்ன செய்யறான், நான் தள்ளுபடி பண்றேங்கிறான். இப்ப ரெண்டு பயல்களுமே பொம்பளை கொடுக்குற சொல்றாங்க. அதான் அங்க உள்ள மேட்ரு. மகர் கொடுக்கப்படுகிறது, அந்த கொடுக்கிற மகர் இடம் மாத்தி கொடுக்கப்படுகிறது. இதை வச்சுதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இதை தடுக்கிறாங்க. இதையே உன்னிப்பா தடுத்தாங்கன்னா டவுரி எங்க போய் நிக்கிறது? அடே மகர்ல இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றான, இதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையா தடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, நீ கொடுக்கவே மாட்டேங்கிற, வாங்க உள்ள செய்யற. நீ அவள்கிட்ட தாண்டு கேட்கிற. கொடுக்கறதை விட ஒருத்தர் திருவோடல பிச்சை கேட்டு வர்றான்னு கேட்டா என்ன செய்ய, நாங்க கொடுக்கத்தானே செய்யறோங்கிறான். உலகத்தை ஏமாத்த அல்லாஹ்வை ஏமாத்த முடியுமா? இவன் கேட்டா என்ன செய்யறாங்க, இல்ல ரெஜிஸ்டர் புக்ல எழுதுவாங்கல்ல, 1000 ரூபாய் மகர்னு எழுதுனான். அந்த ரெஜிஸ்டர் பத்தி கல்யாண பதிவு பண்ணுவாங்கல்ல, பதிவு புத்தகத்துல என்ன செய்வாங்க, 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பான், 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பான். அதுல எழுத மாட்டாங்க. என்ன எழுதுவாங்க, 1000 ரூபாய் மகருக்கு கல்யாணம் பண்ணு எழுதுவாங்க. அதுலயும் நிறைய ஊர்கள்ல கடன் மகர் எழுதுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. கடன் மகரு பின்னாடி தருவேன் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இப்ப இது என்ன, நாங்க தான் கொடுத்துட்டோமேங்கிறான். 20 லட்சம் ரூபாய் வாங்குறத மறைச்சு விட்டு 1000 ரூபாய் கொடுக்குறான் பாருங்க, 1000 2000 கொடு, இந்த கொடுக்கறத மகர் கொடுத்துட்டோமேங்கிறான். இது எது மாதிரி இருக்கு, ஒருத்தன் பிச்சை எடுக்க வர்றான், திருவோட ஏற்றிட்டு வர்றான், அது ஓட்டுக்கு போய் திருவோட மரியாதை ஓடான், அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யறது, அவன் திருவோட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், பிச்சை எடுக்கிறதுக்காக வர்றான். வரும்போது என்ன செய்யணும், நீ போடுறா பிச்சையில போடுறான்னு சொல்றான். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, 50 பைசா போட்டுவிட்டு அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்துக்கிறான். 50 பைசா பிச்சை போட்டுட்டான். போட்டுட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் 1000 வீட்டுல பிச்சை எடுத்து வச்சிருப்பான் ரூபா, அதுல கிடக்கும்ல, அதுல இருந்து 50 காசு போட்டு 100 ரூபாய் தலை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டான். இவன் யாரு, இவன் பிச்சை போட்டவனா அல்லது இவன் ஒரு அயோக்கிய பயலான்னு வச்சு பாருங்க. அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ 1000 ரூபாய் மகருன்னு கொடுத்துட்டு 2 லட்சம் அப்படி சொல்லி 2 மாதிரி தூக்கிறியப்பா. மகருக்கு 1000 ரூபாய் கொடுன்னு உனக்கு சொல்லியாச்சு, குடுண்டால வாங்க கூடாது அர்த்தம். ஏன் குடுன்னு சொல்லியிருக்கு, மகர் மட்டுமா கொடுக்க சொல்லியிருக்கு, கல்யாணத்துக்கு பிஞ்சு உன்னை கொடுக்க சொல்லியிருக்கு, கல்யாண விருந்து கூட நீ தான் கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கல்யாணம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு பெண் விட்ட எந்த ஒரு வரவு செலவும் இருக்கவே கூடாது. அப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் என்ன பண்ற, இப்படி வாங்கினீங்கன்னா திருவோட்டுல திருடுறவனுக்கு இவனுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கொடுமையை சாதாரணமா நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பன்கிஹுன்ன பிஇذن அஹ்லிஹின்ன, பெண்களை அவங்க குடும்பத்தாருடைய அனுமதியை பெற்று நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். ஆத்துஹுன்ன உஜுருஹுன்ன பில் மஅரூஃப், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகரை நியாயமா கொடுத்து விடுங்கள். நியாயம் தான் அவங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்களுடைய தகுதி எல்லாத்தையும் அனுசரித்து கொடுக்க வேண்டும். 1000 ரூபாயில அந்த காலத்துல ஒரு காசே கிடையாது. இந்த காலத்துல 1000 ரூபாய் ஒரு பொருளா, 1000 ரூபாய்க்கு அதை வாங்க முடியுமா? முடியாது. ஒண்ணும் இல்லாத 1000 ரூபாய்க்கு ஒரு நகை கூட வாங்க இயலாது. அப்ப ஒரு மூக்கு போட்டு கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி இல்லாம நம்ம காலத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், நியாயமான முறையில் நீங்கள் மகரை கொடுத்து விடுங்கள் என்று 4வது அத்தியாயம் 25வது வசனத்தில் எல்லாம் அது கட்டளை இருக்கிறான். அதே மாதிரி மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. அதாவது ஹிஜ்ரத் பண்ணி வர்றதுல ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. இந்த பெண்கள் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய புருஷமாரோ காபிரா இருப்பாங்க. அவன் காபிரா இருப்பான், இவங்க இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க.
அப்ப இந்த காபிரோட வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி கணவனை கூட துறந்து விட்டு என்ன செய்வாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வருவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இதா ஜாக்கல் மூமினாத்து முஹாஜிராத்தின், ஹிஜ்ரத் செய்து பெண்கள் உங்களிடத்துல வந்தார்களே ஆனால் வம்தஹினுஹுன்ன, அவங்க நல்லா சோதிச்சு பாத்துக்கிறங்க, அவங்க மூமின் தானா, நடிக்கிறதுக்கு உளவு பார்க்க வந்திருக்கிறாங்களா என்பதை நல்லா செக் பண்ணிக்கிறங்க. ஃபைன் அலிதுமுஹுன்ன மூமினாத்தின், அவர்கள் மூமின்கள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால், விசாரணைக்கு பிறகு தெரிய வந்தால், பல தர்ஜுவுஹுன்ன இலல் குஃபார், அந்த குஃபார்கள் பக்கம் நீங்க அனுப்பிடாதீங்க, இங்க வச்சுக்கிறங்க கணவனை விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த பெண்களை அவளுக்கு அங்க புருஷன் இருந்தாலும் அது செல்லாதுல, மதம் மாறிவிட்டால் திருமணம் ரத்தாகி போயிடும். அப்ப திருமணமே இல்ல, தலாக்கு டைவர்ஸ் தனியா வாங்க வேண்டியது இல்ல. அப்ப அவங்க அவங்களுடைய திருமண உறவு முறிந்து விட்டதுனால நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இங்க உள்ள ஆளுக்கு யாராவது என்ன செய்யுங்க, அப்படி வரக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது குற்றமில்லை என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹுன்ன, அந்த பெண்களை மணந்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை என்று சொல்லிட்டு, எப்ப குற்றமில்லை என்றால் இது ஆத்தைத்துமுஹுன்ன உஜூரஹுன்ன, அவங்களுக்கு மகர நீங்க கொடுத்து விட்டால் குற்றமில்லை. எவ்வளவு எந்த ஒரு இடத்துல இது திருப்பி திருப்பி எல்லாம் சொல்றான், கல்யாணம் பேசினாலேயே மகர் கொடுத்தியாங்கிறது ஞாபகப்படுத்துறான். அப்ப அவனுடைய இன்னொருத்த மனைவியா இருந்து கொண்டு வருகிறார்கள், அந்த பிரச்சனைக்கு கூட அல்லாஹ் தீர்வு சொல்லாம எதை சொல்றான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க, மகர கொடுத்தா பண்ணிக்க. அப்ப பெண்ணுக்கு இது 60வது அத்தியாயத்துல 10வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த மகருங்கிறது பெண்ணுக்கு தான் ஆணு கொடுக்கணுங்கிறது, வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதற்கு இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தையே பிடிச்சி இருக்கிற ஒரு நடைமுறை தான் என்பதற்கு மூசா நபியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அவர் என்ன பண்றாரு, மூசா நபி உள்ளூர்ல இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஆளு மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன், இன்னொரு ஆளு வேற சமுதாயத்துக்கான. 2 பேரும் அடிச்சுட்டு இவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு அவருடைய நியாயம் கேட்க போய் என்ன பண்றாரு, எதிரி சமுதாயத்துக்கு ஒரு குத்து கொடுறாரு, ஆள் மண்டையை போட்டான். அவர் கொல்லணும்னு கொல்லல, என்னடா எங்காலும் அடிக்க போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சிருக்க கூடாது மூசா நபி. அவரே பின்னாடி உணர்ந்து ஹாராமின் அமலி செய்தான், இது செய்தான் வேலை, நான் செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி பின்னாடி அவர் சொன்னார்னு அவர் எல்லாம் மன்னித்து விட்டான்னு வருது. அது அவர் இன உணர்வு எல்லாம் செஞ்சாரு, அது அவரை ஒத்துக்கொண்டு சைத்தானுடைய வேலைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு எல்லாம் மன்னித்து விட்டதாகவும் குரான்ல இருக்கிறது. நம்மள அவன் நபி மேல அவதூறு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. அப்ப ஓங்கி குத்துனார, அப்புறம் ஊர்ல தேட ஆரம்பிச்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஓட்டம் எடுத்து வேற ஊருக்கு போயிட்டாரு. இன்னும் மதியங்கிற ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போனோன்னு என்ன ஆகுது, அவங்க ஒரு பெரியவர்கிட்ட போய் அடைக்கலாம் தேடுறாரு. அந்த பெரியவர்கிட்ட போன அவர் என்ன செய்யறாருன்னா, நீ பார்த்தா நல்ல பிள்ளையா இருக்கிற, நீ வெளியூர்காரன் வேற இருக்கிற, உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றான். ஆனா கல்யாணம் பண்ணி தர்றான்டா சும்மா தர மாட்டேன், அதுக்கு நீ ஒரு வேலை என்ன வேலை செய்யணுங்கிறாரு, 8 வருஷத்துக்கு நீ வேலை செய்யணுங்கிறாரு. கல்யாணத்துக்கு மகர் என்ன, 8 வருஷ உழைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் சம்பளம் வச்சுக்கிறோம், ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வச்சுக்கிட்டோம்னா மாசம் 6000 ரூபாய் ஆச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்கு 72000 ரூபாய் ஆச்சு. 8 வருஷத்துக்கு 5.5 லட்சம் ரூபாய்க்கு வரும். அப்ப ஒரு மகரு 5 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு பாருங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றாந்தா 5 லட்சம் ரூபாய் என்ன வைங்கிறாரு, 8 வருஷம் உழைப்பு கொடுக்கிறாரு. அது வருது பாருங்க. கால அவர் சொல்லுகிறார் மூசா நபிட்ட, இன்னி உரீத நன்கிஹக இஹ்தா இப்னத்தைய ஹாத்தைனி, இந்த 2 புதல்விகளில் ஒருத்தியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர விரும்புகிறேன். கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அலா அன் தஜ்ரனி சமானிய ஹஜ்ஜின், 8 வருஷம் நீ உழைக்க வேண்டும், என்னுடைய வயல்ல தோட்டத்துல ஆடு மேய்க்க ஒரு வேலை இருந்திருக்க மாட்டேன், அது 8 ஆண்டுகள் எனக்கு என்ன செய்யணும், நீ உழைக்க வேண்டும், உடல் உழைப்பு செய்ய வேண்டும், என்கிட்ட தான் நீ வேலை பார்க்கணும் என்று அக்ரிமெண்ட் போட்டு, இதுக்கு தான் இதான் மகர், இந்த மகரை வாங்கி கொண்டு உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன். அவர் 8 கூட அதிகமா உங்களுக்கு தெரியுதுல, அவருக்கு அது குறைவா தெரியுது, நான் கம்மியா தான் சொல்லி இருக்கிறேன். பொய்யின் அத்துமம்த அசுரன் பொமி நிந்திக்க, 10 வருஷம் உழைச்சா இருக்கும், 8 வருஷமே நமக்கு அதிகமா தெரியுது, அவருக்கு அது கம்மியா தெரியுது. 8 வருஷம் நீ வேலை செய்யணுப்பா, 10 வருஷம் செஞ்சு வை, அது உன் விருப்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா, அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப குறைந்த மகர் இவ்வளவுதான் வழங்குது. குறைந்த மகரை எவ்வளவு, 5 லட்சம் ரூபாய் அளவு கேட்டிருக்கிறார் பாருங்க. அதுக்கு அடுத்து உங்களும் சொல்லிவிட்டு 8 வருஷம் சொல்லிவிட்டு, ஒமா உரியது அன் அசுக்கா அழைக்க, நான் உனக்கு சிரமம் தரலாம் விரும்பல, இது சிரமம் இல்லையா அவர் சொல்றாரு பாருங்க. அந்த பெரியவர் சொல்றாரு, நான் உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால கம்மியா கேட்டிருக்கிறேன். அப்ப இதுக்கு அப்படின்னா என்ன மாதிரி சமூகம் பாருங்க. அப்ப நபிமார்கள் அந்த காலத்துல எல்லாம் ஆதி காலத்துல இருந்து பெண்களுக்கு கொடுப்பதுல எப்படியான ஒரு சமூக அமைப்பு இருந்திருக்கிறது. இவ்வளவு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், இன்ஷா அல்லாஹ் நீ அல்லாஹ் நாடினால் என்னை நல்லவர்களில் ஒருவனாக நீ காண்பாய், உன்னை கொடுமையெல்லாம் படுத்த மாட்டேன், நல்லபடியா வச்சுக்கிறேன், 8 வருஷம் உழைச்சா போதும், ரொம்ப கம்மி தான் இது இப்படின்னு பேசுறாருன்னு சொன்னா, இந்த மகர் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம பெண்கள்கிட்ட போய் கேட்கலாமா, சிந்திச்சு பார்க்கணும். பெண்கள்கிட்ட கேட்கிற இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவான ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வர்றாரு,
வந்தா ஒரு நறுமணம் பூசிக்கொண்டு மஞ்சள் நிற நறுமணத்தை பூசிக்கொண்டு வர்றாரு. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஞ்சள் நறுமணம் பூசணும்னு விளங்கிட்டாங்க. ஒரு வாசமனம் அந்த மாப்பிள்ளை கோலத்தில் விளங்கிறோம்ல, ஒரு ஆளை போட்டு ட்ரெஸ் வச்சுட்டு என்ன செய்வோம், அவங்க இருக்கிற மின்மின்பை பார்த்துட்டு நீங்க புது மாப்பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். கல்யாணத்துக்கு கூப்பிடாட்டாலும் கல்யாணத்துக்கு சொல்லாட்டாலும் புது மாப்பிள்ளையா தான் இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம்ல. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, என்னப்பா தஸவ்வஜ்த, என்ன கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்கறாங்க. இவர் பார்த்துட்டே என்ன செய்யறாங்க, ஆள் ஒரு வெள்ளையும் சொல்லியுமா ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, தஸவ்வஜ்த கல்யாணம் பண்ணிட்டியா, ஆமா. கேட்ட உடனே 2 கேள்வி தான் கேட்கறாங்க. யார கல்யாணம் பண்ணுன, என்ன மகர் கொடுத்த, மண் யாருன்னு கேட்கறாங்க. இம்ராத்தம் மினல் அன்சார், அன்சாரி பண்ண தான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, கம் சுக்த, எவ்வளவு மகர் கொடுத்தாய். அவர் என்ன சொல்றாரு, பேரிச்சங்குட்டையினுடைய எடைக்கு தங்கத்தை நான் கொடுத்தேன் மகர் பண்ணங்கிறார். இது புகாரில 2048, 3780, 2049 நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அப்ப இவ்வளவு இது என்ன வழங்குறது, இந்த மகருங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவமானதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரதட்சணைக்கு எதிராக நம்ம ஒட்டுமொத்த சமூகம் பொங்கி எழணும். பயங்கரமான பாரதூரமான ஒரு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வரதட்சணை ஒழிச்சு கட்டினா தான் அது இஸ்லாமிய குடும்பம் ஆகும். அஸ்திவாரம் தப்பா இருந்த அப்புறமே நீங்க நல்லா இருந்தா எப்படி சரியா வரணும், பேசிக் தப்பா இருக்க. ஒருத்தைய பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வரும்போது ஹராமான முறையில கூட்டிட்டு வர்றீங்க, மார்க்க அநியாயம் செய்தல கூட்டிட்டு வர்றீங்க. அதனால ரொம்ப கவனமாக பெற்ற ஒரு தாய் தந்தை யார் சொன்னாலும் சரி இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஏத்துக்கிட்டு கூட கல்யாணம் பண்ணுங்க. இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள் வரதட்சணை வாங்க சொன்னார்களே ஆனால் முடியாது, உன்னுடைய தயவு இல்லாம நான் போய் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்ற அளவுக்கு. ஏன்னா மறுமையில உங்களுக்கு தாய் தந்தை உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க. உலகத்துல உங்களை மேல அக்கறை பண்ணுவாங்க, மறுமையில நீங்க நரகத்துல போட்டு அவங்க அம்மா காப்பாத்துவாங்களா, உங்க அப்பா காப்பாத்துவாங்களா, நீங்க தான் உங்க அம்மா காப்பாற்ற முடியுமா? இது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாய் தந்தை ஒண்ணும் கிடையாது. உலக விஷயத்துல தாய் தந்தை சொல்ல கேளுங்க. அல்லாஹ் விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா தாய் தந்தை அல்லாஹ், இதான் கொஸ்டின். அது ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும். இதுல என்ன செய்யறாங்கன்னா அந்த வரதட்சணையில் இன்னொரு ஒரு தந்திரம், அதை விரும்பி தர்றாங்க, வாங்கிக்கலாமா, அவங்களாத்தான் தர்றாங்க இப்படின்னு சொல்லி இந்த நேரடி வரதட்சணை இல்லாம பணக்காரங்களா பார்த்துக்கல யார் வீட்டுல தருவாங்களோ அப்படி செலக்ட் பண்றது, மறைமுகமா கேட்கறது, உங்க பொண்ணுக்கு தானே நீங்க போடுறீன்னு சொல்றது, இதெல்லாம் மார்க்கத்துல சரியா என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.